அடுத்ததாக திரு ஆண்டிராஜ் அட்வொகேட் ஃபார்மர் பிரசிடென்ட் மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் வாழ்த்துறை வழங்க மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம் மிஸ்டர் ஆண்டிராஜ். அனைவருக்கும் காலை வணக்கம். ஜான் அவர்கள் அழைத்த போது நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் பேசணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. திடீர்னு பேச கூப்பிட்டுருக்காங்க. ஒரு கடின உழைப்பிற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் அருமை நண்பர் ஜான் அவர்கள். நான் அறிந்த வகையிலே கடந்த 15 ஆண்டுகளாக இந்த ரியல் எஸ்டேட் துறையிலே மிகவும் ஒழுக்கமாகவும் தன்னுடைய உழைப்பின் மூலமாகவும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர். அவருடைய வளர்ச்சி உண்மையிலே ஒரு புத்தர் சொன்ன கதை தான் ஞாபகம் வருது. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பையனுக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவனுக்கு வேலை இல்லை. ஒரு நாள் கோவத்தில் போய் பையன் கேட்குறான் அப்பாட்ட, என்னப்பா நீ எனக்கு ஒன்றுமே செய்யவே இல்லை, என்ன செய்ய போகிற? இந்த 2 ஏக்கர் வேணால் இருக்குது, நீங்கள் வச்சுக்கப்பா அப்படின்ட்டு. உடனே அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து அந்த 2 ஏக்கரை டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஒரு 10 அடி குழி தோண்டுறாங்க, தண்ணி வரல. இன்னொரு பக்கத்துலேயும் குழி தோண்டுறாங்க. இந்த மாதிரி தோண்டிக்கிட்டே போகிறாங்க. ஒரு 30-40 இடம் தோண்டியாச்சு, தண்ணி வரலை. ரொம்ப கடுப்பாகி பையன் போய் அப்பாட்ட திட்டுறான், என்னப்பா நீ ஒன்றுத்துக்காகாத ஒரு இடத்த என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படி. அப்போது இல்லைப்பா நீ இன்னும் முயற்சி பண்ணு. இன்னும் குழி தோண்டிகிட்டே இருக்காரு. அந்த பக்கம் தற்செயலாக ஒரு முனிவர் வர்றாரு. முனிவர் பார்த்தோன்னே அந்த பையனை பார்த்து சிரிக்கிறார். என்னப்பா இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் குழியாக தோண்டி வச்சுருக்கிறார்? இல்லைங்க, எங்கள் அப்பா ஒரு இடம் கொடுத்தாரு, அதை வச்சு முன்னேறலான்னு பார்க்குறேன். நானும் உழைக்க ரெடியாக இருக்கேன், என் மனைவியும் உழைக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த வெற்றி மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அவர் ரொம்ப சிரிக்கிறார். என்னப்பா இங்கே வா, நீ தோண்டின குழியை காமி அப்படின்ட்டு. உடனே குழியை அந்த பையன் போய் காமிக்கிறான். அவர் பார்க்குறாரு. அப்படியே ஒரு குழியாக போய் பார்க்குறாரு. கடைசி குழிக்கிட்ட வர்றாரு. இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்குறாரு, ஏன்பா இவ்வளோ குழி தோண்டிய எல்லா குழியும் ஒரே இடத்துல தோண்டினா உங்கள்கிட்ட வெற்றி வந்திருக்கும்னாரு. அதுதான், வெறும் கடின உழைப்பு வெற்றியை தராது. ஒரு தொடர்ச்சியான ஒரு அணுகுமுறையும் நாம் ஏற்படுத்துகின்ற நம்பிக்கையும் நாம் நம் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையும் வெற்றியை நம்முடைய காலடியில் சேர்க்கும் என்பதற்கு ஒரு அருமையான உதாரணம் தான் நண்பர் ஜான் அவர்கள். எனக்கு தெரிந்த வகையில் ஒரு அற்புதமான மனிதர். ஒரு 15 வருடத்திற்கு பிறகு இன்றைக்கு அவர் கோயில்பட்டியின் ஒரு அடையாளமாக மாறுவதற்கு நான் வாழ்த்துகிறேன். ஜேஜேகே ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற வகையிலே இனிமேல் கோயில்பட்டியை ஜேஜேகே என்ற மூலமாக அடையாளப்படுத்த வேண்டும். அந்த உழைப்பும் உங்களிடத்தில் இருக்கிறது. உங்கள் மீது மக்கள் வைத்திருக்க நம்பிக்கையும் இங்கே தெரிகிறது. மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.